இன்றைக்கி காலையில் எல்லா காடைகளும் பூடிங்குள்ளே ரன்னிங் போயிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா நியூஸ் பேப்பரில் எச்சங்கள் அதிகமாகிடுச்சு. அதனால் அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறானுங்க போல, சுற்றிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் நம்ம காலையில் நியூஸ் பேப்பரில் எடுத்துலான்னு சொல்லிட்டு காலையில் நியூஸ் பேப்பரில் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த 3 நாள் இது வரைக்கும் 6 காடைகள் வந்து இறந்துருக்கு. அதில் வந்து 3 காடைகள் வந்து நொண்டி காடைகள். காடை வளர்க்கணுங்க முக்கியமாக இந்த பூடிங் செட்டப்பில் காடை குஞ்சுகள் இறக்காமல் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். ஓரளவுக்கு நல்லா ஹீட் கொடுத்தா தான் காடை குஞ்சுகள் வந்து இறக்காமல் இருக்கும். ஹீட்டும் சுடு தண்ணியும் நம்ம கொடுத்தாகணும். அதனால் இறப்பது தடுக்கலாம். இந்தமாதிரி எடுத்தோடனே காடைகள் வந்து புதுசாக தரையில் இருக்குன்னு சொல்லிட்டு கொத்தி திங்க பார்க்குங்க. அதனால் நம்ம பேப்பர் எடுத்தோடனே அதில் வந்து தீனி போட்டு விட்டுறணும். அப்போ தான் தின்னுட்டுருக்கும். நம்ம எப்போயும் பல்பை மட்டுமே நம்பி ஹீட்டை விட்டுற முடியாது. ஏன்னா பல்பு திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா காடைகள் வந்து குளிரில் வந்து குமிச்சு இறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்தமாரி மரக்கட்டையோ அல்லது இந்த மாதிரி தேங்காய் மட்டையோ நம்ம எரிப்புட்டு அது நெருப்புக்கு அங்கே எடுத்து பானையில் போட்டு வச்சுக்கலாம். அதுமாதிரி மரக்கறி எடுத்து அது உள்ளே போட்டிங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸுக்கு இருக்கும். நம்ம 4 ஹவர்ஸ் ஒரு டைம் மரக்கறியை மட்டும் எடுத்து போட்டால் போதும். காடைகள் நல்லாவே ஹீட் இருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருந்தால் தான் காடைகளோட வளர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும்.